மணிகட்டிய வில்லும் மாந்தகர் சொல்லும் கலைமிகு பண்ணும் காதிற்கு தேன் தரும். எமது பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வில்லிசை நிகழ்ச்சி மூலம் காலங்கள் கடந்து நிற்கும் காவியத்தை நகைச்சுவையாக முன் காண்பிக்க வருகின்றார்கள் எமது சகோதரர்கள். Get ready everyone, because the next segment of our Bhavani Villa is going to be an absolute treat. We are diving into the world of Villupaattu, the vibrant art form that combines rhythm, narration and a whole lot of fun with its catchy tunes and engaging storytelling. Villupaattu has entertained audiences for centuries, blending the tradition with a sprinkle of mischief. So sit back, clap and get ready to laugh and learn as our talented performers take the stage. ஆனை முகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லிசை பாட வரம் தந்தருள்வாய் கணபதியே, வாணி சரஸ்வதியே சரஸ்வதியே அம்மா கேட்ட வரம் தருள்வாய் என்று சொல்லி இன்று உங்களுக்கு முன்னுக்கு வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட நாங்கள் என்று தெரியுமா? என்ன புரட்சி குருவே? எங்களை விட புதுதானே வடிவு. அது கிடக்கட்டுமடா, நான் சொல்ல வந்தது அழகை இல்லையடா. நாங்கள் எழுதறியோ எழுது வகை தானறியோ பாட்டறியோ படிப்பறியோ பாடு வகை தானறியோ. அதாவது நாங்கள் ஏடறியோம், எழுத்து வகையும் அறியாத நாங்கள் பாட்டினை மட்டுமல்ல பாட்டு பொருளையும் பிரித்தறியோம். ஆகவே நாங்கள் பாடுகின்ற பாட்டில் ஏதேனும் சொற்பிழை பொருட்பிழை என்பன கண்டால் அவற்றை பொறுத்து பொறுக்கி இல்லையடா பொறுத்து. சரி, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க குருவே. கடைசி வரியில சரி தொடர்ந்து சொல்லுவோம். இங்கு வந்திருக்கும் சபையோர் எல்லார்ட்டையும் சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே அண்ணாமாரே அக்காமாரே தம்பிமாரே தங்கச்சிமாரே எத்தனை முறை கொண்டு மேலும் எல்லாம் என்று சொல்லி நான் வில்லுப்பாட்டை தொடங்குவேன்னு நினைக்கிறேன். சரி குருவே, அடுத்த ஏதோ கதை சொல்றேன்னு சொன்னீங்க. அது சரிதான்டா, நான் இதை பற்றி கதை சொல்லணும்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு லௌகீக வாழ்க்கை தொடங்கின கதையை சொல்லுங்க குருவே. அடே, அந்த கதையை இந்த சபையில சொன்னா அடுத்த செமிஸ்டர்ல எல்லாம் பெயிலா போயிடுமடா. குருவே, சொல்றதா சொல்றீங்க, ஒரு பொம்புல கதையா சொல்லுங்க கேட்போம். அப்படியோ? அப்போ உங்களை கதை ஆம்பள கதைட்டா அது சாப்பிட்டு விசிட்டு அதுவே உங்களை கதைட்டா வளர்த்தெடுத்து சும்மா அப்படியோ கதை? அதென்ன இங்கால இருக்கிறவைக்கு முருகண்டி கச்சான் தெரிய வரும். அதானே அது சரியடா, இனி போக போகதானே எல்லாம் தெரிய வரும். நாடு பூராவும் ஒரே கலரா கிடக்கு. முருகண்டி கச்சான் பிறகுதான் தெரிய வரும் போகுது. தெரிய வரும்.
சரி சரிடா, நான் இன்று உங்களுக்கு சொல்ல போற கதை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த காவியமான ராமாயணத்தில் உள்ள ஒரு மறக்க முடியாத புகழுக்குரிய கதை. முன்னொரு காலத்திலே அயோத்தி என்ற ஒரு பாரத தேசத்திலே ஒரு கிராமம் இருந்தது. அதனை எங்களுடைய தசரத அரசன் ஆண்டு வந்தார். சந்தோஷமா சொல்றேன். பின் என்னடாப்பா, அயோத்தி என்றாலே அந்த நாட்டு வளம் உச்சந்தலை குளிரும். உங்களோட மீன்பாடு தேனாடு மாதிரி வந்துருமோ? அங்கதான் இப்ப எல்லா இடமும் மீன் பாய் தானே. அடே, இயற்கையோட இணைஞ்சது எல்லாம் அழகுதானடா. இது வளம் பொருந்திய நாடா. இத பாட்டுல சொல்றேன் கேளுங்க. மாடு கட்டி போற அடித்தால் மாடாது நெல் என்று, மாடாது நெல் என்று, காடு கட்டி போற அடிக்கும் மாடாத மாட்டுள்ள நாடு, மாடாத மாட்டுள்ள நாடு. இவ்வாறு செல்வச் செழிப்பு மட்டுமில்லையடா, கனிகள் முற்றி விளையும் நாடு. அதாவது கமம் செய்து கண்ட காரர்களோடு வணிகர்களும் பிறந்த நாடு. பிறந்த நாடு. இவ்வாறு நீர்வளம், நிலவளம், மண்வளம், பொன்வளம். அப்ப பெண்களும் இல்லையா குருவே? நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். அயோத்தியில பெண்வளம் கூடித்தான் வரலாறு படைச்சவையாம். பெண்கள் வளமானவர்கள் என்று என்னட்ட கேட்கும். என்ன நியாயம்? சரி சரி, அந்த பெண் படத்தை ஒரு பாட்டா தான் எடுத்து விட போவேன். போக போக சொல்லுவோமே. அதாவது இப்படியான செல்வ வளங்கள் சூழ்ந்திருந்த அயோத்தி நகரை கோக்கல் வைகும் முற்றத்தான் என்று சான்றோரால் போற்றப்பட்ட தசரதர் ஆண்டு வந்தார். அவருக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். ஆமாம், இருந்தார்கள். என்ன சொல்லலாம்? எனக்கும் ரொம்ப நாளா இப்படி ஒரு ஹேட்ரிக் அடிக்கணும் தான் ஆசை குருவே. ஆசையோட உனக்கு. சரி சரி, கதைக்கு வருவோம். இப்படிப்பட்ட தசரத சக்கரவர்த்தி ஒரு நாள் போருக்கு போறார். ஆமாம், போறார். எல்லாம் சரி குருவே. போர் என்றே அது எங்க நடந்த போறது? அதுதானடா, கொடிய அசுரனான சந்திரராச சூரனோடு அயோத்தி படைகளும் சூழ இல்லையில் நடந்தது. ஆமாம், நடந்தது. இந்த போருக்கு தசரத சக்கரவர்த்தி தன் இளைய மனைவியான கைகேயியையும் தேர் சாரதியாக கூட்டிக் கொண்டு போயிருந்தார். அப்ப என்ன யுத்தகலம் ரோமான்ஸ் படமா இருந்திருக்கும். அடே, அப்படி எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்கலடாப்பா. அங்கு அசுரன் தொடுத்த அம்பு தசரதன நெஞ்ச துளைச்சிடுது. சரிய கதை அப்ப. அதுதான்டா இல்ல, அங்க இருக்கிறது யாரு? மை போய் ஜிகிருதண்டா சம்பவங்களை போன கையை. அவள் தசரதனை தாங்கி பிடித்து சிகிச்சை அளித்து இருங்க பாய் என்று சொல்ற மாதிரி அவனை அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு போயிருந்தார். எல்லாம் சரி குருவே. இடையில கைய போய் என்று தேடே. அவள் சிறப்பான பொம்மை நாட்டி என்று நிரூபிச்சுட்டாள் தானே. நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குதாப்பா. அவளும் ஒரு வீராங்கனை தானே. சரி, அதென்ன பிறகு சொல்றேன் மழுப்பினேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையடா. இந்த கதையின் கருவே அதுதான். யாராக இருந்தாலும் தான் ஒரு கருத்தை முன்வைக்க முன்னர் அதன் நன்மை தீமைகளை பற்றி ஆராயணும் என்று இதுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்ப சொல்ல போறேன். தன் உயிரை காப்பாற்றிய கையேயை தசரதர் இரு கண்களை நோக்கி அவள் அருகில் சென்று என்ன நடந்தது வேகமாக சொல்லுங்கள். முன் வரிசையில இருக்க எல்லாரும் நுனிக்கதிர இருந்து பாக்குறாங்கல்லோ. அத நான் சொல்றேன். கண்ணே கலைமானே அடே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையடாப்பா. அப்ப நான் சொல்லட்டா குருவே? உள்ளங்கவரோவியமே உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே அன்பே அமுதே அழகே உயிரே இனிய தென்றலே பலரு சச்சுவையே மரகத மணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கே. இதுதானே. அடே, நீ பாடின இந்த பாட்டுல தசரதன் பாடின பாட்டையே நான் மறந்துட்டேன். சரி, தொடர்ந்து சொல்றேன் கேளுடா. கையை நீ வாரி அணைத்த தசரத சக்கரவர்த்தி உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளென்றார். குருவே, தசரதன்
கையேக்கு கணவன் தானே, அப்ப அவள் தன்னை கடமையை தானே செய்தாள், பிறகு அவன் பலம் கொடுக்கிறான். அதுதான் விடயம். தான் ஆராயாமல் கொடுத்த வாக்கினால் தன் உயிர் போகும் என்று நிலையறியாத தசரதனையே இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக மாறியது என்றலாம். இப்படி தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தான் தேவைப்படும் போது பயன்படுத்தியதாக கைகேயி கூறினாள். பூமன் எங்கட சமூகத்திலேயும் உடுத்த வாக்குகளை மறந்தா கடையிலுமே கவலை கிடந்தா இப்பவும் நிதர்சன தசரன் மேல இருக்கத்தான் செய்யணும். சரி சரியடா, கதையை கேளுங்கடா. இப்படி காலம் போற போக்குல தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தைகள் இல்லாத நாள் முனிவர்கள் அது யாக முயற்சியினால் ராம பரத சத்ருக்க என்று லட்சுமணன் என்று 4 குழந்தைகள் பிறந்திச்சினான். ஏனென்றால் சர்ச்சைக்குரிய பகுதிகளை எல்லாம் மேலோட்டமா சொன்னாலாம் பாருங்க, கதையை கொண்டு போகலாம். பின்னர் இவ்வாறு 4 பேரும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமா வளர்ந்துச்சினான். தசரதன் எப்படி இழந்து போனான்? சரி சரி, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேனடா. 4 பேருக்கும் முடிசூடும் வயதும் வந்துச்சு. தசரத சக்கரவர்த்தி தன் மூத்த மகனான ராமனுக்கு அரசாட்சி வழங்க நினைத்தார். ஆனால் அந்த அரண்மனையில அதாவுல்லா சொல்ற மாதிரி பால் போத்தல் போல நச்சு போத்தல் ஒன்று இருந்துச்சு. அவள் தான் பூனி. அவள் அதாவது கைகேயியை தசரதனிடம் அனுப்பி உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்று மண்டே கழுவினாள். சரி, அப்ப அப்படி என்ன வரம் தான் கேட்டவா? எனக்கு தெரியும், பரதனுக்கு நாடுதானே கேட்டாள். சரியாக சொன்னாய். ஆனா அதோட கையேயும் அப்படி இல்ல, ராமனுக்கு 14 வருடம் வனவாசத்தை மேல பண்ணி கொண்டான். இவ்வாறு 2 வரங்களையும் கேட்ட கையேயிடம் தசரதர் வேறு வழியின்றி கொடுத்தார். பின்னர் அவர் தன் உயிரையும் துறந்தார். ராமனும் தன் தேவி சீதையுடனும் லட்சுமணனுடனும் காட்டுக்கு சென்றான். அப்ப பரதன் ஒன்றும் சொல்லலையா? அடே, அந்த நேரம் நாட்டில் இல்லாத பரதன் நாட்டுக்கு வந்தார். நடந்தவற்றை எல்லாம் கேட்டறிந்தார். அப்போதுதான் தன் தந்தை தசரதர் இறந்ததை கேட்டு கவலையுற்றார். ஆவேசமடைந்த பரதன் தன் தாயை பார்த்து, உன் பாவக்குடலில் நான் வந்து பிறந்ததேன் என்று பாடி தன் அண்ணன் ராமனை நோக்கி விரைந்தார். பிறகு ராமர் வந்தாரா? இல்லை இல்லை, அவர் வந்திருக்க மாட்டார். அவர் வந்திருந்தா இந்த ஆதி புருஷன் படம் எடுத்து நம்மளையே நடத்திருக்க போயிடும். அதுவும் சரிதானடா. தன் சகோதரனான ராமனின் ஆணைப்படி பரதன் 14 வருடம் ஆட்சி செய்தான். ஆனால் தன் தமையனது பாதணிகளை அரியணையிலிட்டு ஆட்சி செய்தான். இந்த காட்சி படலத்திலிருந்து என்ன புரிந்தது? கரைக்க பார்த்து கரைக்காட்டி அம்பாரே சூழகால மூடி பாதுகாத்த மாதிரி போய் என்னத்த குரு சொல்றது? நான் இப்ப யோசிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். அந்த அவசரப்பட்டு நான் இந்த வில்லு பாட்டுக்கு வாரேன்னு சொல்லிட்டேனோன்னு தான் என் பின்னால இருக்கிறவெல்லாம் என்ன வச்சு ஃபன் பண்றான். அடே, நல்லா கேட்டுக்கொள்ளுவோம். புராணங்கள் சொல்லுகின்ற சீரிய கருத்துக்களில் முக்கியமானது ஒன்றுதான் நாகாக்க. அதை பற்றி வள்ளுவரும், அதாவது ஜாகவராயினும் நாகாக்க காவா கால் சோகப்பர் சொக்கப்பட்டு என்று கூறியிருக்கிறார். ஆகவே நாங்களும் வார்த்தைகளை சொல்லும் போது முன்ன பின்ன யோசிக்கணும். ஆராய்ந்து சொல்லும் போது நல்ல பலனை தந்து விடுவேன். குருவே, 10 மணி ஆகுது குருவே. 10 மணிக்கு தாண்டா நான் முடிக்கிறேன். கணபதிக்கு மங்களம், கலைமகற்கு மங்களம், சமயத்துக்கு மங்களம், சமயத்துக்கு மங்களம், மங்களம் 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 ஜெய மங்களம், மங்களம் 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 சுப மங்களம். கடைய சாத்திரம்.